ஹாய் பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் 3வது நாள் ஃபாஸ்டிங்கில் உங்களோட கூட நம்ம என்ன தியானித்தோங்கிறத சொல்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் தொடர்ந்து கர்த்தருடைய பலத்தினாலே, கர்த்தர் உடைய வல்லமையினாலே, அவருடைய ஆவியினாலே உங்களை சுற்றி நெருங்கி நிற்கிற எல்லா பாரத்தையும் பாவத்தையும் தள்ளிட்டு பாரத்தையும் தள்ளுறோம், பாவத்தையும் தள்ளிட்டு விசுவாசத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறோமா இங்கே இயேசுவை நோக்கி இந்த ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கிறோம். அதான் பாயிண்ட் நம்பர் 2 என்னென்னா, எல்லாவற்றிற்கும் எனக்கு அதிகாரம் உண்டு. பவுல் சொல்கிறாரு 1 கொரிந்தியர் 6வது அதிகாரத்தில், எல்லாவற்றிற்கும் எனக்கு அதிகாரம் உண்டு, எல்லாம் தகுதியாயிராது, எல்லாவற்றிற்கும் அதிகாரம் உண்டு, எல்லாம் நான் எதற்கும் அடிமையாக இருக்க மாட்டேன் அப்படிங்கிறார். ஸோ அந்த பாயிண்டில் நமக்கு 3 வேளை அல்லது 4 வேளை 6 வேளை உணவு உண்பதற்கும் என்ன இருக்குது? அதிகாரம் இருக்குது. அதே வேளையில் அதற்கு அடிமையாக இருக்கிறோமா அப்படிங்கிறது எப்போ தெரியும்னா, உபவாசம் இருக்கும்போது தெரியும். பிரேக்ஃபாஸ்ட்டை நம்ம கட் பண்ணிவிட்டு, லஞ்சை கட் பண்ணிவிட்டு, நம்ம ஸ்நாக்ஸை கட் பண்ணிவிட்டு, நம்ம இன்ஸ்டாகிராம் ரீல்ஸு ஃபேஸ்புக்கை கட் பண்ணும்போது தான் தெரியும், அல்லது கட் பண்ணணும்னு ஆசைப்படும் போது தான் தெரியும் நாம் அடிமையாக இருக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறது. ஒரு வேளை அதை நம்மளை இழுத்துதுன்னா நாம் அதற்கு அடிமைகளாக இருக்கிறோம். அடிமையானவன் இழுத்து செல்லப்படுகிறான். அடிமையானவனுக்கு சொந்தமாக குரல் கிடையாது. உதாரணத்துக்கு இப்போது ஒரு கைதி கையில் விலங்கு பூட்டப்பட்டு அவனுக்குன்னு சொந்தமாக வாய்ஸ் இருக்காது. அவன் ஐயா நான் இங்கே கொஞ்ச நேரம் நான் தங்குறேன், நான் இங்கேருந்து நான் கொஞ்ச நேரம் நான் படிக்கிறேன் அப்படின்னா கையில் விலங்கு பூட்டப்பட்டு அவன் இழுத்து செல்லப்படுவான். அவன் வலது பக்கம் இழுத்து செல்லப்பட்டால் வலது பக்கம் போகிறான், இடது பக்கம் இழுத்து செல்லப்பட்டால் இடது பக்கம் போகிறான். ஏனென்றால் அவன் கைதியாக இருக்கிறான். அதனால தான் பவுல் சொல்கிறாரு, எல்லாவற்றுக்கும் எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் ஒன்றுக்கும் அடிமையாகிறேன். ஸோ அதான் நம்மளுடைய ஃபவுண்டேஷன். கர்த்தருக்காக நம்ம காத்திருக்கிற இந்த டைம் எல்லாம் எடுத்து அவருக்கு கொடுத்து அவர் முகம் பார்த்து அமர்ந்திருக்கிற டைம். இன்றைக்கி நாங்கள் வாசித்த வசனம் ரோமர் 9வது அதிகாரத்தில் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது 4வது வசனத்தில், அவர்கள் இஸ்ரவேலரே மாமிசத்தின்படி, 3வது வசனம், மாமிசத்தின்படி என் இனத்தாராகிய என் சகோதரருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று விரும்பினேனே. ஏன்னா அவர் பவுல் சொல்கிறாரு, இஸ்ரவேல் கத்திரிடத்தில் வராததை குறித்து அவர் பேசிகிட்டு இருக்காரு. அவர்கள் இஸ்ரவேலரே புத்திர சுவிகாரமும் மகிமையும் உடன்படிக்கைகளும் நியாயப்பிரமாணமும் தேவ ஆராதனை வாக்குத்தத்தங்களும் அவர்கள் உடையவைகளே. இல்லை இந்த அதிகாரத்தில் எதெல்லாம் இஸ்ரவேலர்களுக்கு மாத்திரம் உரியது அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. அதில் புத்திர சுவிகாரமும் மகிமையும் அவர்களுக்குரியது. மகிமை, க்ளோரி. அதனால தான் இஸ்ரவேலருடைய பயணம் முழுவதும் தூதர்களும், செங்கடல் பிளப்பதும், வனாந்தரத்திலே தண்ணீர் உண்டாவதும், யோர்தான் பிளப்பதும், சத்தம், துதியின் சத்தத்தில் கோட்டைகள் இடிந்து விடுவதும், இந்த மாதிரி பல காரியங்கள் அவர்களுக்கு மகிமை அவர்கள் மீது வந்து தங்குறது. மகிமை அவர்களுக்கு உரியதுன்னு போட்டிருக்காரு. உண்மைதான். அப்படியே இங்கே வந்தோம்னா முப்பதாவது வசனம் பார்த்தீங்கன்னா, இப்படி இருக்க நாம் என்ன சொல்லுவோம்? நீதியை தேடாத புறஜாதியார் நீதியை அடைந்தார்கள். நாம நீதியை தேடாத புறஜாதியார் நீதி அடைந்தார்கள். அது விசுவாசத்தினாலாகும் நீதியே. நீதி பிரமாணத்தை தேடின இஸ்ரவேலரோ நீதி பிரமாணத்தை அடையவில்லை.
எண்ணத்தினால் வென்றால் அவர்கள் விசுவாசத்தினாலே அதை தேடாமல் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேடினபடியால் அதை அடையவில்லை. இடறுதற்கான கல்லில் இடறினார்கள். இதோ இடறுதற்கான கல்லையும் தவறுதற்கான கண்மலையும் சியோனில் வைக்கிறேன், அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த கிருபைக்குள்ள, இந்த இரக்கத்துக்குள்ள நாம பிரவேசிச்சிருக்கிறோம். மகிமை யாருக்கு உரியது? ஒரிஜினலா இஸ்ரவேலர்களுக்கு உரியது. புத்திர சுகாரம் ஒரிஜினலாக அவர்களுக்குரியது. கிறிஸ்துவினாலே, கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனால, கிறிஸ்து நமக்காய் மரித்தார், பிதா அவரை உயிரோடு எழுப்பினார் அப்படிங்கிறதுனால பரிசுத்தாவியானவர் இந்த மகிமை தங்கும் ஆலயமாய் நாம் மாறியிருக்கிறோம். இது இரக்கமே இல்லாமல் வேற ஒன்றும் இல்லை. இப்போ இது இரக்கம்தான் அப்படிங்கிறதுக்கு நம்ம இதே அதிகாரத்தில் 11வது வசனம், 11வது வசனத்தில் 2 குழந்தைகளை பற்றி அவர் சொல்கிறார். வயிற்றில் இருந்த 2 குழந்தைகள், யாக்கோபு, ஏசா. பிள்ளைகள் இன்னும் பிறவாமலும் நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமலும் இருக்கையில், ரெபேக்காவுடைய வயிற்றில் 2 பிள்ளைங்க இருக்காங்க. ஐசக்குடைய மனைவி. 2 பிள்ளைங்க இன்னும் பூமிக்கே வரலை. பூமியில் வந்து நல்லது கெட்டது எதுவுமே பண்ணலை. பண்ணுறதுக்கு முன்னாடியே தேவனுடைய பிள்ளைகள் இன்னும் பிறவாமலும் நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமலும் இருக்கையில், தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின் படி இருக்கிற அவருடைய தீர்மானம் கிரியைகளினாலே நிலை நிற்காமல் அழைக்கிறவராலே நிலை நிற்கும்படி, அழைக்கிறவரினாலே நிலை நிற்கும்படி முந்தினவன் மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் என்று அவருடனே சொல்லப்பட்டது. அப்படியே யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்றும் எழுதியிருக்கிறது. இவங்க 2 பேரும் பூமிக்கு வருவதற்கு முன்பாகவே யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்றும் எழுதியிருக்கிறது. எபேசியர் 1:4 படிக்கும்போது, அழைத்ததினாலே, அழைத்த அழைப்பின் மேன்மை முன்னமே நாம் தெரிந்து கொள்ளப்பட்டோம். எபேசியர் 1:4 பாருங்க. 3:4 சேர்த்து படிக்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே, அவர் சூஸ் பண்றாரு, அவர் தெரிந்து கொண்டபடியே நாம் அந்த கிருபைக்கு பாத்திரராக இருக்கிறோம். அவர் அழைத்ததினாலே இந்த கிருபைக்கு பாத்திரராக இருக்கிறோம். அவர் நம்மளை தெரிந்து கொண்டதினாலே இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நாம் இன்று ஜீவிக்கிறோம். இது சுத்தமான கிருபை, சுத்தமான கிருபை. 9வது அதிகாரத்தில், இப்படி இருக்க நாம் என்ன சொல்லுவோம்? நீதியை தேடாத புறஜாதியார் நீதியை அடைந்தார்கள். அது விசுவாசத்தினாலாகும் நீதியே. ஸோ நம்ம இன்னைக்கு என்ன தியானிச்சுட்டு இருக்கோம்னா, இந்த கிருபையினாலே இந்த மகா மேன்மையான புத்திர சுவிகாரமும் மகிமையும் வாக்கு தத்தங்களும் உடன்படிக்கைகளுக்கும் உரியவர்களாய் நாம் இன்று மாறி இருக்கிறோம். இந்த கிருபையை தியானித்துக் கொண்டிருக்கிறோம், இந்த இரக்கத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ரொம்ப அதிகாரம் தொடக்கத்திலேருந்து கடைசி வரைக்கும் தொடர்ந்து படிங்க, முழுமையாக படிங்க. முழுமையாக படிக்கும்போது அவருடைய செயல்களும் அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் நம்ம மேலே இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக புரியுது. இந்த கிருபையில் அவருடைய இரக்கத்தின் மீது தியானம் உள்ளவர்களாய், அவருடைய இருதயத்தின் மீது அவர் எப்படிப்பட்ட இருதயம் கொண்டு நம்மளை அழைத்து ஏற்றுக்கொண்டு வழி நடத்தி வருகிறார் அப்படிங்கிற தியானத்தில் இருக்கு.
அதனால் மகிமை உங்கள் மீது வெளிப்படும் பொழுது உங்களுடைய இருதயம் கர்த்தருடைய இரக்கத்தில் ஸ்திரமாக இருக்கும், கர்த்தருடைய கிருபை மேலே ஸ்திரமாக இருக்கும். அதனால் உங்களை நெருக்கி நிற்கிற எல்லா பாரத்தையும் தள்ளிவிட்டு, எல்லா காரியத்தையும் தள்ளிவிட்டு அவர் முகம் பார்த்து அமர்ந்திருங்கள். அவர் முகம் பார்த்து அமர்ந்திருங்கள். இந்த கிருபையை தியானித்து அமர்ந்திருங்கள். இந்த இரக்கத்தை தியானித்தார். இரக்கத்தை தவிர நாம் கொண்டாட இங்கே வேற ஒன்றும் இல்லை, அவருடைய இரக்கம். ஸோ உங்களுடைய இருதயத்தோடு கர்த்தர் இடைபெறுவாராக. அவர் முகம் பார்த்து அமர்ந்திருக்க உங்களை கர்த்தர் பலப்படுத்துவாராக. உபவாசிக்க மகிமையிலே உங்களுக்கு பலன் உண்டாவதாக, வெளிப்பாடுகள் உண்டாவதாக, கிறிஸ்துவை குறித்ததான வெளிப்பாடுகள், உயிர்த்தெழுதலை குறித்ததான வெளிப்பாடுகள் உங்களுக்கு உண்டாவதாக. உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து அவரை துதித்து கொண்டே இருங்க. மீண்டும் நாளைக்கு நாங்கள் என்ன தியானிச்சோங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் நல்லவர்.